Good morning students. Today we are going to learn the word problem related to area of rhombus. So example problem, if the area of rhombus is 60 square centimeter and one of the diagonal is 8 centimeter, find the other diagonal. So this sum already we do in the exercise. One diagonal is given and the area is given. Then we substitute the area formula, then substitute the given diagonal, then we find the other diagonal. The simplification you can do it in any way. So here first they move the 2 to this side. So 8 into d2 is equal to 60. Divided by 2 goes equal after multiply by 2. Next d2 is equal to 60 into 2 is 120. Then multiply 8 comes equal after divided by 8. So simplify, we got 15. The floor of an office building consists of 200 rhombus shaped tiles. ஒரு பில்டிங்கோட ஃப்ளோர் வந்து ராம்பஸ் ஷேப்லோட டைல்ஸில் போட்டிருக்காங்க. மொத்தம் 200 டைல்ஸ் இருக்குது. ஈச் ஆஃப் த லெங்த் ஆஃப் த டயக்னல்ஸ் ஆர் ஒரு டைல்ஸோட டயக்னல்ஸ் வந்து 40யும் 25. diagonal 1 வந்து 40, 2 வந்து 25 cm. Find the total cost of polishing the floor at rupees 45 per square meter. Here the diagonal is given in centimeters, but here they give the cost of per square meter. So first we find the area of 200 tiles, the rhombus shaped tiles. So for that first we find the area of one tile. ஒரு டைலுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 200 டைல்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் காஸ்ட் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஒன் டைல் வந்து diagonal கொடுத்துருக்கனால diagonal ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we got 500 square centimeter. Next area of 2, they give for 1, ask it for many is multiplication. So ஒரு டைல் வந்து 500 னா 200 டைல் 200 into 500 square centimeter. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 lakh ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும். இதை வந்து ஸ்கொயர் மீட்டரில் மாற்றினா தான் நம்மளால் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துட்டா போதும். ஸோ சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் எடுத்தால் இந்த சைடு மீட்டர் ஸ்கொயர் வரும். 100க்கு ஸ்கொயர் எடுத்தால் இங்கேயும் 1 ஸ்கொயர். ஸோ 100 ஸ்கொயர் எவ்வளவு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ இதில் நம்ம எப்போவுமே பிக் யூனிட்டை ஸ்மால் யூனிட்டாக மாற்றும் போது மல்டிப்ளை பண்ணுவோம், ஸ்மால் யூனிட்டை பிக் யூனிட்டாக மாற்றும் போது டிவைட் பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டரை ஸ்கொயர் மீட்டராக மாற்ற போகிறோம். சென்டிமீட்டர் பிக்கா மீட்டர் பிக்கா? மீட்டர் தான் பிக்கு. ஸோ அப்போது ஸ்மால்லேருந்து பிக்காக மாற்றும் போது நம்ம என்ன செய்வோம், டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போது இதில் ரிலேஷன் என்னது, 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போது 10,000ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1 lakh 10,000 டிவைட் பண்ணால் இது வந்து ஸ்கொயர் மீட்டராக மாறிடும். ஸோ அப்போ இதில் 4 zeros கட் ஆனால் 10 ஸ்கொயர் மீட்டர் ஆகும். இப்போ 1 lakh ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து 10 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து 45 rupeesனா 10 ஸ்கொயர் மீட்டர் எவ்வளவு 450 rupees வரும். ஓகே, யூ காப்பி த ஆன்சர் ஃப்ரம் திஸ் புக். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 2 வேர்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கொடுத்துருக்கு, லெங்த் ஆஃப் ஒன் டயக்னல் கொடுத்துருக்கு, ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த அதர் டயக்னல். இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ யூ கேன் டூ இட் இன் யோர் வே. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எ ஸ்வீட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் த ராம்பஸ். ஒரு ஸ்வீட் வந்து ராம்பஸ் ஷேப்பில் இருக்குது. அதோட டயக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க 4 cm and 5 cm. ஒரு ஸ்வீட்டோட டயக்னல். சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்வீட் ஷுட் பி கவர்ட் பை அன் அலுமினியம் ஃபாயில். அந்த ஸ்வீட்டில் மேலே சில்வர் கலர் பேப்பர் மாதிரி கவர் பண்ணுவாங்கள்ல, சில ஸ்வீட்டில் அப்படி இருக்கும். அதை கவர் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்வீட்லேயும். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்ட் ஃபார் 400 ஸ்வீட். ஒவ்வொரு ஸ்வீட் 400 ஸ்வீட்டில் அந்த அலுமினியம் ஃபாயில் போடுறதுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னா 7 rupees per 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்தது 400 ஸ்வீட்டோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இது வந்து 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கொடுத்துருக்க ஸ்வீட்டுக்கு எவ்வளோ ஏரியாவுக்கு கண்டுபிடிக்கணும்.
ஸோ diagonal of one sheet வந்து diagonal of the sheet வந்து D1 D2 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ஒன் ஸ்வீட் நம்ம கண்டுபிடிக்கலாம். டயக்னல் கொடுத்துருக்காங்க, டயக்னல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா ஒரு ஸ்வீட்டோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏரியா 400 ஸ்வீட் என்ன வரும், 400 into 10, ஸோ 4000 centimeter square. So cost of aluminium foil for 100 square centimeter என்ன கொடுத்துருக்காங்க, ₹7. ஸோ காஸ்ட் ஆஃப் 100லேருந்து டேரெக்டாக 4000க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். அது 1 கண்டுபிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 100லேருந்து 1 கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணணும். ஸோ 7ல் 100ஆல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் டோட்டல் ஸ்வீட்டோட மொத்த ஏரியா எவ்வளோ தானே, அது கூட காஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 7/100 into 4000. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ₹280 வரும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வித் சைடு வந்து ராம்பஸுக்கு எல்லா சைடுமே ஈக்குவல் தான். ஸோ இதை பேஸ்ன்னு எடுத்துக்கணும். ஹைட்டு கொடுத்துருக்கனால இந்த சைடை வந்து நீங்கள் பேஸ்ன்னு எடுக்கணும். எல்லா சைடுமே சேம்னால எதை வேணாலும் நம்ம பேஸை எடுத்துக்கலாம். ஸோ பேஸும் ஹைட்டும் கொடுத்தா ஃபார்முலா வந்து பேஸ் இன்டூ ஹைட். ஸோ 4 into 3 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாடல் தான். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வென் போத் டைகல் D1 D1 8 தான், D2 8 தான். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி இங்கே கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் லென்த் ஆஃப் த டயகனல் இஸ் 32 சென்டிமீட்டர். ஒரு டயகனல் கொடுத்துருக்கு, ஏரியா கொடுத்துருக்கு, இன்னொரு டயகனல் கேட்டிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இங்கே வந்து ஹைட் ஆஃப் த ராம்பஸ் ஹூஸ் ஏரியா இஸ் 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் சைடு இஸ் 24. இங்கே ஹைட்டு கேட்டிருக்காங்க, ஏரியாவும் சைடும் கொடுத்துருக்காங்க. சைடுனா பேஸ் தான். ஸோ அப்போ ஏரியா வந்து 96, பேஸ் இன்டூ ஹைட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஹைட்டு கேட்டிருக்கனால பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பேஸுக்கு பதிலாக 24, ஹைட்டு தெரியாது. ஸோ ஹைட் மல்டிப்ளை பை 24 இங்கே வரும்போது டிவைடட் பை 24 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we got the answer. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டயகனல்ஸ் ஆஃப் your rhombus ஆல்ரெடி நான் இந்த ராம்பஸ் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். டயகனல்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் கட் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் 90 degree. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.